சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு, இந்த பக்கம் சிசிடிவி எதுவும் இல்ல. இந்த பக்கமும் இல்ல செல்வி. செல்வி, அங்க பாருங்க. ஆமா வேலு, அந்த கேமரா இந்த ஜங்ஷன் பக்கம் கவர் ஆன மாதிரி தான் தெரியும். வாங்க வேகமா போய் அந்த வீட்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். சரி சரி வாங்க. சிசிடிவி இருக்குதுங்க. போய் கேட்டு பார்க்கலாம் வாங்க. சரி. சார், ஐயா சார் யாராவது இருக்கீங்களா? வர்றார். வேலு, என்னம்மா, யார் நீங்க? ஆமாங்க சார், இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த சிசிடிவில இருக்கிற ஃபுட்டேஜ் பாக்குறது தான். இதுல ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா அது மூலமா எங்க வீட்டு பொண்ணு எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐயா, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கய்யா. தயவு செய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கய்யா. சரி வாங்க, சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்கு, வந்து செக் பண்ணிக்கலாம். சரி சரி, ரொம்ப நன்றி. போங்க சரி. இத பாருங்கம்மா, ஒரு 10 நாளைக்கு உண்டானது மட்டும்தான் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டெலீட் ஆற மாதிரி தான் நாங்க இதுல செட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன தேதி என்ன டைம்ல பார்க்கணும்னு சொல்லுங்க, அத பார்க்கலாம். செல்வி, என்ன நேரம் இருக்கும்? நாம எல்லாருமே அன்னைக்கு ஒரு 10:30க்கெல்லாம் படுத்துட்டோம். அப்படின்னா அவ எப்படியும் ஒரு 11 மணில இருந்து 11:30 மணிக்கு தான் வீட்டு விட்டு கிளம்பி இருக்கணும். சார், நீங்க ஒரு 11 மணிக்கு மேல இருக்கிற ஃபுட்டேஜ் காட்டுறீங்களா? சரி. என்னம்மா இது, நீ சொல்ற மாதிரி யாருமே வந்த மாதிரியே தெரியலையம்மா. ஒருவேளை அந்த பொண்ணு இங்க சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்து அலர்ட் ஆகி வேற எங்கேயாவது போய் பஸ் ஏறி இருக்கலாம்ல? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. இங்க பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்பை விட்டுட்டு பூஜா அவ்வளவு தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆமா சார், ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் பாத்துக்கலாம் சார். சரிம்மா, உங்களுக்காக பாக்குறேன். வேலு, வேலு, நம்ம பூஜா. வேலு, நம்ம பூஜா. சார் 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 இதுதான் சார் என் தங்கச்சி. சார், நான் நினைச்ச மாதிரி அவ இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் சார் போயிருக்கா. சரி, தொடர்ந்து பாருங்க. ஐயோ, ஐயோ கடவுளே! வேலு, நம்ம நினைக்காத ஒண்ணு பூஜாவுக்கு நடந்திருக்கு. ஐயோ, பூஜாவை யாரோ கடத்திட்டு போறாங்க. வேலு, வேலு, என்னாச்சு வேலு? இல்ல, பூஜாவை யார் கடத்திருப்பாங்க? பூஜாவை ஏன் கடத்தணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல செல்வி. யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு போய் இப்படி யாருக்கிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாலே. ஐயோ, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு செல்வி. வேலு, ஒண்ணு இல்ல. பூஜாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. சார், அந்த வண்டி நம்பரை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்ட முடியுமா? காமிக்கிறேன்ப்பா. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச இந்த உதவியை என்னால காலத்துக்கும் மறக்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நீங்க முதல்ல அந்த பொண்ணை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. பாவம் பொம்பளை பிள்ளை, அந்த ரவுடிங்க அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிர போறாங்க. சரிங்க சார், அப்ப நாங்க வரோம். வாங்க. வேலு, வாங்க போலாம். நன்றிங்க.
என்ன பண்றதுன்னு யோசிங்க. நம்ம இப்படியே நின்னுட்டு இருக்கிறதால நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். வேலு, வாங்க வேலு, வண்டி எடுக்கலாம். வண்டி எடுத்து நான் எங்க போய் தேடுவேன் செல்வி? என் தங்கச்சியை நான் தொலைச்சிட்டேன். அவளை எங்க போய் தேடுவேன்? வேலு, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க வேலு. என் தங்கச்சியை காணனதும் அவ இந்த வீட்டை விட்டு போய் அவளுக்கு பிடிச்ச இடத்துல பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சு ஏதோ ஒரு பக்கம் ஆறுதலா இருந்த. இப்போ சிசிடிவி கேமரால இருக்க வீடியோவை பார்த்தா என் தங்கச்சிய வலுக்கட்டாயமா 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. அவனுங்க அவளை இப்ப என்ன பண்ணானுங்க, ஏது பண்ணுவாங்களோ நினைச்சா உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது செல்வி. அவ எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் தங்கச்சியை இனிமே நான் பார்க்கவே முடியாதா? ஏன் செல்வி, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன வேலு பேசுறீங்க? முதல்ல நீங்க தைரியமா இருங்க. பூஜாவுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. இது வரைக்கும் பூஜா எங்க போனான்னு நமக்கு ஒரு க்ளூ கூட கிடையாது. ஆனா இப்போ அவளை கடத்திட்டு போனவனுங்களோட வண்டி நம்பர் முதற்கொண்டு நம்ம கையில இருக்கு. இது போதும் வேலு. இத வச்சு நம்ம பூஜாவை யாரு கடத்திட்டு போனாங்க, அவளை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நம்ம கேட்ச் பண்ணி அவளை கண்டுபிடிச்சிடலாம் வேலு. நீங்க தைரியமா இருங்க. நீங்களே இப்படி உடைஞ்சு போனா நான் என்ன பண்ணுவேன் வேலு? கொஞ்சம் சொல்றத கேளுங்க. செல்வி, அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த வண்டி நம்பரை அந்த பிரம்மா கிட்ட கொடுத்தா அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து உடனே கண்டுபிடிப்பார்ல? இல்ல வேலு, இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏங்க, ஏன் வேணான்றீங்க? நம்மளால இந்த வண்டி நம்பர் யாரோடது, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாதே. அவரு நமக்கு ஆகாதவரா இருந்தாலும் நம்ம பூஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அவருடைய உதவி தேவைப்படும் செல்வி. நான் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை வேலு 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 வேண்டாம். மாமாவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏங்க, ஏன் தடுக்கிறீங்க? இல்ல வேலு, எனக்கு என்னமோ பூஜாவை முன்ன பின்ன தெரியாதவங்க தான் கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தோணல. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல, இவ்வளவு ஈஸியா அவ வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே கடத்திட்டு போற அளவுக்கு அவளுக்கு யாரோ தெரிஞ்சவங்களோ இல்ல எதிரிங்களோ கிடையாது வேலு. யாரோனா? நீங்க யார சொல்றீங்க செல்வி? நான் நேராவே சொல்றேன் வேலு. பூஜாவை கடத்திட்டு போனதுக்கு பின்னாடி எனக்கு என்னமோ அந்த பிரம்மா தான் இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். நாமளே பூஜாவை தேடி கண்டுபிடிக்கலாம். சரிங்க, நாம எப்படி? நம்ம பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த வண்டி இந்த வழியா தானே போயிருக்கு. நாமளே இந்த பக்கமா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம்.